பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தலைவர் அன்வர் ஹுசைன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. ஒரு சொட்டு இந்தீரியத்தில் என் தாயின் கருவறையில் என்னை உருவாக்கி 10 மாதம் கருவறையிலே பாதுகாத்து எந்த குறைகளும் இன்றி இந்த உலகிற்கு தந்து அன்று முதல் நீர், ஆகாரம், உடல், உடை, உறவிடம், மனைவி, ஆளுமை, திறன், கல்வி, என்னை இந்த இடத்திலே கொண்டு நிறுத்திய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, உலகம் போற்றும் உத்தவர், உயர்தர பெரியவர், 23 ஆண்டுகளில் இந்த உலகிற்கு என்னென்ன தேவை என்பதை எடுத்துரைத்து விண்ணுலகம் சென்று பல நபிமார்களோடு சலாம் சொல்லி இறைவனிடத்திலே நமக்காக அழுது 50 வேளை தொழுகையை 5 வேளை தொழுகையாக மாற்றிய அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், வியாபாரம், குடும்பவியல், மருத்துவம் என துறையாக நமக்கு கியாமத் நாள் வரை எடுத்து வைத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் வெண்ணிற ஆடையாய் இங்கே வீட்டிருக்கக்கூடிய ஆலிம் பெருந்தகைகளுக்கும் உலமா சபையோடு நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஜமாத் பெரியவர்களுக்கும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு, முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, மேடை அலங்காரத்திற்காக சொல்லவில்லை, உங்களிடத்தில் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. சிலருக்கு கத்தியை கண்டால் பயம், சிலருக்கு இரத்தத்தை கண்டால் பயம், சிலருக்கு காவல்துறையை கண்டால் பயம். ஆனால் ஒரு கூட்டத்தாருக்கு இந்த வெண்ணிற ஆடையை கொண்ட இந்த ஆலிம் பெருந்தகைகளை கண்டால் பயம், சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையை கண்டால் பயம். பெருமைக்காக சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? இந்திய நாட்டிலே அந்நிய நாட்டுக்காரன் ஊடுருவாமல் இருப்பதற்காக இராணுவம் பச்சை நிற ஆடையோடு எல்கையிலே துப்பாக்கியோடு நிற்கும். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை நிற்கும். ஆனால் இந்த தீனை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழக்கூடாது என்பதற்காக வெண்ணிற யூனிஃபார்மோடு இருக்கும் இந்த தளபதிகளை கண்டு சைத்தானிய கூட்டம் குலை நடுங்குகிறது, வெளி பிதுங்குகிறது. என் அன்பு உலாமா பெருமக்களே, ஹாஃபில்கள் முன்னாடி இருக்கிறீர்கள், ஆலிம்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு திருவிதாங்கோட்டிலே பிறந்த என்னை ஒரு ஜமாத் தலைவர் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த மாநில உலாமாக்களும் ஆலிம் பெருந்தகைகளுடைய அவையிலே என்னை இந்த மேடையிலே வைத்து அமர்ந்து அழகு பார்த்த உலாமா பெருந்தகைகளே, இதுதான் உங்கள் உள்ளம். உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை வைத்து விடைபெற விரும்புகிறேன். சைத்தான்கள் எதை வேண்டுமானாலும் முகநூலிலே பரப்பலாம். நம்முடைய நோக்கம், நம்முடைய பயணம் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை எடுத்து திசை நோக்கி ஜெட் விமானம் போல் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். இடையில் வருபவை எவைகளாக இருந்தாலும் அது தன்னைத்தானே விபத்துக்குள்ளாகி செத்து போய்விடும். எனவே நாம் எவர்களுக்கும் முகநூலிலே பதிலுரைக்க வேண்டாம். ஏனென்றால் சுன்னத் வல் ஜமாத் உண்மையான நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை பேணுகின்ற இந்த கூட்டமைப்பு வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத சைத்தான்கள் எழுதினால் தயவு செய்து பதிலுரைக்க வேண்டாம். உண்மையை சொல்வோம், உறக்கச் சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒட்டு மொத்தம் சுன்னத் வல் ஜமாத் என்கிற ஒரே குடையின் கீழ் வந்தே ஆகும் என்பதை நாம் இங்கே நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தங்க தமிழகத்தின் தலைநகரமான சிங்காரம் சென்னையில் இல்லை என்று சொன்னார்கள். ஆலயம் பல கொண்ட கோவையில் இல்லை என்று சொன்னார்கள்.
ஆலயங்கள் பல கொண்ட மதுரையில் இல்லை என்று சொன்னார்கள், திருப்பு முனைகள் பல கொண்ட திருச்சியில் இல்லை என்று சொன்னார்கள், சொல்லுக்கோர் எல்லை போன நெல்லையில் இல்லை என்று சொன்னார்கள், சிப்பிக்குள் முத்தெடுத்த தூத்துக்குடியிலும் இல்லை என்று சொன்னார்கள். முக்கடலும் சங்கமிக்கும் 3 கடல்கள் முத்தமிடுகின்ற கன்னியாகுமரியிலே எங்கள் அலுவலகம் இன்று திறப்பு விழா. அன்பு சகோதரர்களே, இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் காலி அவர்கள், அபூசாலி ஹசரத் அவர்கள் தலைமையின் கீழ் குமரி மாவட்டத்திலே ஒரு ஜமாத்துல் உலமா உன்னுடைய ஒரு அலுவலகம் திறப்பு விழாவாக இருந்தாலும் அவரோடு பார்ட்னராக அவரோடு துணையாக நின்ற என் தாய் இன்று அபூசாலி ஹசரத்தை விட்டு இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரமும் உள்ளத்தில் அம்பாய் பாய்ந்து வடுவாக இருந்தாலும் எங்களுடைய ஹசரத் ஆலிம் பெருந்தகைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி சமதானியா உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் தளரவில்லை. ஈமானிய உறுதியோடு அவருடைய தாவா பணிகள் குறையவில்லை. அவருடைய கண் பார்வையில் அவர் தலைவராக இருக்கின்ற பொழுது குமரி மாவட்டத்தை ஜமாத்துல் உலமாவுடைய அலுவலகம் திறந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்கிறது. முக்கடல் முத்தமிடுகின்ற கன்னியாகுமரியில் இருந்தான் காஷ்மீர் செல்வார்கள், கன்னியாகுமரியில் இருந்தான் காசிரகோடு செல்வார்கள். இங்கே பேசிய உலமாக்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஹசரத் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனைத்தையும் திறந்த பிறகுதான் அவர்களும் அல்லாஹுவை சந்திக்க செல்வார்கள். நான் அவர்களிடத்தில் ஒரு பகிரங்கமாக நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அறியா காலத்தில் பல நூற்றுக்கணக்கான மேடைகள் பேசி வந்த நான் ஒரு பகுதியில் காதி அவர்களை புண்படுத்தியும் பேசியிருந்தேன். வழக்கறிஞர் நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸும் எனக்கு அனுப்பினார்கள். ஆனால் மாற்றம் என்ன பார்த்தீர்களா? இன்றைக்கு அவர்கள் அமர்ந்திருக்க இந்த சிறியோனை இங்கே மேடையிலே பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய இந்த ஆலிம் அபூசாலி ஹசரத் அவர்களுடைய உள்ளம் வெண்மையானது. தாய் பாலையும் விட வெண்மையான உள்ளம் கொண்ட ஹசரத் அவர்களே, நான் உங்களுக்கு தவறு செய்தால் பொறுத்து கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையிலே நாளை சுவனத்திலே நபிகள் நாயகத்தோடு அமரக்கூடிய கஃபம் துணியான வெண்ணிற ஆடையிலே அமர்ந்திருக்கும் ஆலிம் பெருந்தைகள் முன்னிலையிலே உங்களிடம் பொருத்தம் கேட்கிறேன். அந்த தாய்க்காக, உங்கள் மனைவிக்காக நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். நிச்சயமாக ஹசரத் அவர்களே, நான் உங்களுக்காக ஒரு சிறியோனாய் பிரார்த்திக்கின்றேன். ஹூர்லியாக உங்கள் மனைவி மறுமையிலே கிடைப்பார்கள். நாமெல்லாம் நிச்சயம் வென்றவர்களாக சுவனத்திலே இதே அபூசாலி ஹசரத் அவருடைய மனைவியோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வான் என்கிற பிரார்த்தனையோடு, உங்களை ஏன் எனக்கு அதிகமாக நேசம் என்றால், ஆலிம்களை நான் பல கொள்கையிலே இருந்திருக்கிறேன், பல மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறேன், 25 ஆண்டு காலம் இருந்தாலும் நீங்கள் என் உள்ளத்தை தொட்ட ஒரே ஒரு வரிசையில் என் முடிவுக்கு வருகிறேன். பல மேடைகளுக்கு வந்த கொள்கை எதிரான பேச்சாளர்கள் வந்தாலும் 50,000 40,000 ஃபீஸ் கொடுக்கின்ற பொழுது இந்த மேடையிலும் அமர்ந்திருக்கிறார்கள். மகானுடைய ஆண்டு பெருவிழாவில் 10 காசு கூட வாங்காமல் ஒரு பெருந்தொகையை அன்பளிப்பாக தந்து போன ஆலிம்கள் இங்கே இருக்கிறார்கள். எந்த காசும் வாங்கவில்லை, அவர்களாக மகானுக்கு நன்கொடையும் தந்தார்கள். இது 17 ஆண்டுகளாக நான் நிர்வாகத்திலே இருக்கிறேன். அன்று முதல் என் உள்ளத்தை புரட்டியது, உண்மையின் பக்கம் திரும்பினேன், அறியாமல் இருந்து வந்தேன். இதனால் நான் ஆலிம்களை நேசிக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் இறைநேசர்களை நேசிக்கிறீர்கள். இறைநேசர்களும் நீங்களும் இது போன்று நடப்பதை கண்டு அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். எனவே இந்த கூட்டம் வெல்லும், நிச்சயமாக வெல்லும். துஆ செய்ய வேண்டும் என கேட்டு, இறைவன் நாடினால் அடுத்தடுத்த மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் சந்திப்போம், இல்லை என்றால் மறுமையில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.